கொங்கு நாட்டு சிங்கம் தீரன் சின்னமலை. 1756ஆம் ஆண்டு ஈரோடு அருகே உள்ள மேலப்பாளையம் கிராமத்தில் ஒரு வீரன் பிறந்தார். அவருக்கு பெற்றோரிட்ட பெயர் தீர்த்தகிரி. சிறுவயதிலிருந்தே சிலம்பம், வில்வித்தை மற்றும் வாழ்வீச்சில் அவர் சிறந்து விளங்கினார். தன் நிலத்தையும் மக்களையும் நேசித்த அவர் பின்னாளில் ஆங்கிலேயர்களை நடுங்க வைக்கும் மாவீரனாக திகழ்வார் என்று யாரும் அப்போது அறிந்திருக்கவில்லை. ஒருமுறை மைசூர் மன்னரின் வரிப்பணத்தை ஆங்கிலேய அதிகாரிகள் எடுத்துச் சென்றனர். தீர்த்தகிரி அவர்களை வழிமறித்தார். சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையில் இருக்கும் இந்த சின்னமலை வரிப்பணத்தை பறித்துக் கொண்டான் என்று உன் அரசனிடம் போய் சொல் என்று கர்ஜித்தார். அன்று முதல் தீர்த்தகிரி தீரன் சின்னமலை என்று அழைக்கப்படலானார். சின்னமலை மக்களுக்காகவே வாழ்ந்தார். பறிமுதல் செய்த வரிப்பணத்தை ஏழை விவசாயிகளுக்கு பகிர்ந்தளித்தார். ஆங்கிலேயர்களின் அநீதியை எதிர்த்து போராட இளைஞர்களை திரட்டினார். அவர்களுக்கு கொங்கு நாட்டு மண்ணில் போர் பயிற்சியை வழங்கினார். தனது வீரர்களிடம் சுதந்திர தாகத்தை விதைத்தார். காவிரி கரையில் முதல் போர் மூண்டது. ஆங்கிலேய படைகள் நவீன துப்பாக்கிகளுடன் வந்தன. ஆனால் சின்னமலையின் படைகள் ஆற்று மணலிலும் புதர்களிலும் மறைந்து நின்று மின்னல் வேகத்தில் தாக்கினர். காவிரி ஆற்றின் அலைகள் போர் வீரர்களின் இரத்தத்தால் சிவந்தன. சின்னமலையின் வீரத்திற்கு முன் ஆங்கிலேயர்களால் நிற்க முடியவில்லை. ஓடா நிலையில் ஒரு வலுவான கோட்டையை கட்டினார் சின்னமலை. அங்கே பீரங்கிகள் மற்றும் வெடிமருந்துகளை தயாரித்தார். ஆங்கிலேயர்கள் கோட்டையை தகர்க்க பலமுறை முயன்றனர். ஆனால் சின்னமலையும் அவரது சகோதரரும் கோட்டையை தற்காப்பதில் மிக கவனமாக இருந்தனர். ஒவ்வொரு கல்லும் வீரத்தின் சாட்சியாக நின்றது. ஓடா நிலை போரில் ஆங்கிலேய தளபதி மேக்ஸ்வெல் பெரும் படையுடன் தாக்கினார். ஆனால் சின்னமலை தனது தந்திரமான போர் வியூகத்தால் அவர்களை சிதறடித்தார். காட்டுப்பகுதிகளையும் மறைவிடங்களையும் சரியாக பயன்படுத்தி ஆங்கிலேயர்களை திணறடித்தார். இது சின்னமலைக்கு கிடைத்த இரண்டாவது மாபெரும் வெற்றியாகும். அரச்சலூரில் நடந்த மூன்றாவது போரில் சின்னமலை கொரில்லா போர் முறையை பயன்படுத்தினார். மரங்களுக்கு பின்னால் ஒளிந்திருந்து தாக்கும் கலையில் அவர் வல்லவர். ஆங்கிலேய படைகள் எங்கே இருந்து தாக்குதல் வருகிறது என்று தெரியாமல் நிலைகுலைந்து ஓடினர். சின்னமலை ஈரோடு மண்ணின் காவல் தெய்வமாக மாறினார். போரில் வெல்ல முடியாத ஆங்கிலேயர்கள் சூழ்ச்சி செய்யத் தொடங்கினர். சின்னமலை தன் வீரர்களுடன் காட்டில் தங்கி போராடி வந்தார். அவருக்கு நல்லப்பன் என்ற சமையல்காரர் உணவு சமைத்து வந்தார். போர்க்களத்தில் பல மைல்கள் கடந்தாலும் சின்னமலை தன் வீரர்களின் பசியை போக்குவதில் அக்கறை காட்டினார். துரதிருஷ்டவசமாக சமையல்காரர் நல்லப்பன் ஆங்கிலேயர்களின் ஆசை வார்த்தைகளுக்கு மயங்கினார். சின்னமலை இருக்கும் இடத்தை ஆங்கிலேயர்களுக்கு காட்டிக் கொடுத்தார். ஒரு நள்ளிரவில் சின்னமலை உறங்கிக் கொண்டிருந்தபோது ஆங்கிலேய படை அவரை சூழ்ந்தது. துரோகத்தால் ஒரு வீரன் சிறைபிடிக்கப்பட்டார். 1805ஆம் ஆண்டு ஆடிப்பெருக்கு அன்று சங்ககிரி கோட்டையில் தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்டார். சாகும் தருவாயிலும் அவர் பயப்படவில்லை. என் நாட்டை அந்நியனிடம் கொடுக்க மாட்டேன் என்று கம்பீரமாக முழங்கினார். அவர் உடல் மறைந்தாலும் அவர் விதைத்த சுதந்திர தாகம் தமிழக மக்களின் இதயங்களில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது.